பொண்டாட்டி 5 நேரம் தொழுறாள் இல்லன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்றாருண்டா இவர் அல்லாஹ் ரசூல் ஒழுங்கா நேசிக்கலன்னு அர்த்தம். பொண்டாட்டி தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. நான் நம்புற அல்லாஹ்வை, நீ தொழுறா இல்ல, நான் என்ன உனக்கு புருஷன்? கண்ணே கண்மணியே 6 உயிரை என்றாலும் பரவாயில்ல, நீ போ நீ வேணாம். நிறைய புருஷன்மார் தொழுறாங்கல்ல, பொண்டாட்டிமார் என்ன செய்ய? நான் புள்ளக்காரி பிள்ளையோட நீ பிச்சைக்கு போனாலும் பரவாயில்ல, தொழுகை இல்லாத புருஷனோட வாழ்றது பாவம். அவனுக்கு நீ உடம்ப கொடுக்கிறது குஃப்ரு. எப்படியோ காவிரோட இருக்கலாம், அவன் தொழுகை இல்லாதவன். தொழுகை என்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகை. அல் ஃபர்க் பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா. அவ்வளவு முக்கியமான ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகை இல்லாத பொண்டாட்டியோட ஒருத்தன் இருக்கான் என்றால் அல்லாஹ் ரசூல இவன் நேசிக்கல, சும்மா பச்சை பொய்யாது. நான் சொல்றேன், அது எப்படி உர்றன்னு நீங்க கேளுங்களேன். அது எப்படி உர்ற? 12 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டிய, நான் புள்ள பெற்று தந்த பொண்டாட்டிய தொழுகை இல்லைன்றது விட்டு போறது அநியாயம் இல்லையா? அங்க நாம வளர்த்த புள்ள வகுத்துல இருந்து சுமந்து பால் ஊட்டி வளர்த்தோம். அவளுக்கு சீதனம் கொடுக்க போடா. ஆனா நம்மட கலாச்சாரப்படி ஒரு மாடி வீடு கட்டுறோம். அவளுக்கு நல்லா தெரியுது, பாப்பா நமக்கு ஒரு மாடி வீடு கட்டுறாருன்ட்டு, பாப்பா நமக்கு தமிழ்நாட்டில் நிக்காருன்ட்டு நல்லா தெரியும். உம்மாக்கு நாம உள்ள ஒரு புள்ளன்ட்டு நல்லா தெரியும். எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு, இந்த பாசம் தாய் தகப்பன் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு 1 மாசம் பழகின ஒரு கருங்குரங்கோட ஓடி போறாள். 1 மாசம் பழகின அவளுக்கு நாம் இவனோட ஓடி போறோமே, இவன் கையால் ஆகாதவன், இவன் தொழில் இல்லாதவன், இவன் அழகில்லாதவன், இவன் நமக்கு சோறு தருவானா என்கிறதெல்லாம் விளங்கல்ல. நம்ம போனது போறோம், நம்மட பாப்பா அப்படியே செத்து போய் தருவாரே, நம்மட உம்மா வெக்கப்பட்டுருவாவே, நம்மட காக்கா தலை நிமித்த இயலாதே, நம்மட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்க இயலாதே, ஊர் நம்மளை காரி துப்புமே என்கிற எந்த யோசனையும் அவளுக்கு எடுபடாது. துப்பினா துப்பட்டு, எனக்கு நீ முக்கியண்டா செல்லம் பண்ணிட்டு ஓடிடுவாள். ஓடுறாளா இல்லையா? சோ அந்த கருப்பனுக்கிட்ட, அந்த ஒரு அசிங்கமான ஒருத்தன்ட்ட 1 மாசம் வச்ச அன்பு தாயை விட, தகப்பனை விட, பொருளாதாரத்தை விட, குடும்பத்தை விட, அவளுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற 3 மாடி ஊட்ட விட, காசு பணத்தை விட பெருசாகும் போது இதை தூக்கி எறிகிறது அவனுக்கு சிம்பிள் ஆகுது என்றால், அல்லாவையும் ரசூலையும் எல்லாத்தையும் விட நேசிக்கும் போது அந்த மார்க்கத்துக்காக இதை தூக்கி எறிகிறது சிம்பிள். அதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஹிஜ்ரத்து போடான்னு போனாங்க. ஊடு வளவு காணி தென்னம் ஈச்ச மர தோட்டம் வச்சுக்கிட்டு போனாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வியாபாரத்துல வித்தகன், தங்க கட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தவர். எனக்கு ரசூலுல்லாஹ், இஸ்லாம், ஈமான் அதான் பெருசு. போயிட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் தெருவுல வந்தா தனியா தெரியும், திரும்பி சொல்லுவாங்களாம், இங்கதான் எங்கேயோ முஸ்அப் நிக்கிறார் என்று. காரணம் என்ன தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைருக்கு மட்டும்தான் அந்த அத்தர் வாங்க இயலும். அவ்வளவு பணக்காரர், அவ்வளவு பணக்காரர். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஒரு நையா பைசா கூட, ஒரு காசு பணம் எதுவுமே கிடையாதுன்னாங்க, வச்சுக்கோண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது சொன்ன ஒரு ஹதீஸ், என்னுடைய நண்பன் முஸ்அப் இப்னு உமைர் எவ்வளவு வசதியாக இருந்தவர், உஹுது போர்க்களத்தில் மரணித்து இருக்கிறார். அவருடைய உடம்பை மூட துணி இல்லாத ஒரு நிலையில், காலை மூடினா தலை தெரியுது, தலையை மூடினா கால் தெரியுது. இதுதான் அவருடைய நிலம் என்றாங்க. இந்த உலகத்தை தூக்கி எறிஞ்சாங்க அந்த தீனுக்காக, மார்க்கத்துக்காக. இதுதான் அந்த ஹுப்ங்கிற, அல்லாஹ் ரசூல எல்லாத்தையும் விட நேசிக்கும் போது இது பெருசா தெரியாது. இந்த உலகம் நமக்கு பெருசா தெரியாது. இந்த காசை தந்து ஏமாத்துற வேலை காட்ட இயலாது. காட்டலாமா? இந்த காசை தந்து ஏமாத்துற வேலை காட்டலாமா? நம்ம கிட்ட காட்ட இயலாது. சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத், சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ஆட்சியாளராக இருக்கிறார். ஹிலாஃபத்துடைய ஆட்சி துருக்கியில அழகா ஓடிட்டு இருக்குது. இதை யூதர்கள் பிளான் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு பல திட்டங்கள் செய்யறாங்க. KW லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அரபு வேஷம் போட்டுக்கிட்டு சவுதி அரேபியாவில் அபுஹாக்குள்ள நுழைந்து ஊர் துவேஷத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்தான். தோற்று போய்
முஹம்மது பின் சூத், முஹம்மது பின் அப்துல் வஹாப்ங்கிற 2 பேரும் அவனை விரட்டி விட்டுட்டு அந்த நாட்டை சுத்தம் செய்யறாங்க. 2வது சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹெனில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞன் கடிதம் போறான், உங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் என்று. அந்நேரம் இஸ்ரேலுங்கிற நாடு இல்லை. ஹெனில் ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு அறிஞன், ஒரு பேச்சாளர். சுல்தானுக்கிட்ட பேசணும் என்று கடிதம் போட்டோன்னு வெல்கம் வரவேற்றார். மேசையில எதிரி திசையில கதிரை போடப்பட்டிருக்குது. ஹெனில் பேசுறான் சுல்தான் அப்துல் ஹமீது கிட்ட, நாங்க உங்கள்கிட்ட பேச வந்த என்ன தெரியுமா, உங்களோட நாடு ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, அந்த முழு கடனையும் நாங்க தரப்போறோம். வெல்கம். ஒரு நாட்டிட கடனை கொடுக்கிற என்ன பெரிய வசதிக்காரனா இருப்பாங்க. நல்லது. 2வது, உங்களோட ஆட்சியை பலப்படுத்துறதுக்கு உங்களோட நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை தரப்போறோம். ஓகே. 3வது, உங்களுக்கு என்று தனியா ஒரு பெரிய தொகை தரப்போறோம். சுல்தான் அப்துல் ஹமீத் எழுந்துட்டார். எனக்கு லஞ்சம் தராண்டா என்னமோ இருக்குது. உங்களோட என்ன கண்டிஷன், பைத்துல் மக்தஸ் பகுதியில் எங்களுடைய யூதர்களுக்கு குடியுரிமை தர வேண்டும். அவர் எழுந்தாராம். சுல்தான் அப்துல் ஹமீதுடைய கதிரை தெறித்து கொண்டு போய் விழுந்தது. அரபியர்களுக்கு ஒரு பழமொழிக்கு துப்புறது, துப்பினார். இதைத்தான் கேட்க வாரா என்று தெரிந்திருந்தால் உனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்காது இந்த கோட்டைக்குள், வெளியே போன்று. காசு பணத்துக்கு ஆசைப்படாத ஆட்சியாளர்கள் அப்ப இருந்திருக்கிறாங்க. யாருக்கிட்ட? நாட்டுக்கு தந்து, நாட்டு வளத்துக்கு தந்து, சொந்த வீட்டுக்கு தந்தா அது எங்களுக்கு பெருசா தெரியுமா? எங்களுக்கு ஈமான் இஸ்லாம் பெருசு. விளங்கிட்டா? அப்ப இதுக்கு மயங்க மாட்டோம். நாங்க அல்லாஹ் ரசூலை எல்லாத்தையும் விட நேசிக்கிறோம். இதுதான் விஷயம். இதுதான் இந்த நக்கல் அடிப்பாங்க. கரண்டை காலுக்கு கீழே ரசூலை போட நம்மண்டுட்டாங்க. கரண்டை காலுக்கு கீழே போட்டா நரகம்ண்டுட்டாங்க. கரண்டை காலுக்கு மேல போட்டா சொக்ஸ் தெரியும். நக்கல் அடிப்பாங்க. இந்த நக்கல் உனக்கு பெருசா தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதர கட்டளைய விடையா? இந்த தாடிய நக்கல் அடிக்காங்க, அதுக்காக வலிக்காய் இவன்று நக்கல் உனக்கு பெருசு ஹுப்பாகுது, அல்லாஹ்வுடைய தூதர விடையா? சிந்திச்சு பாருங்க. இதுதான் 2க்கு இடையில் உள்ள ஒரு வித்தியாசம். எனவே இந்த வசனம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. இது அம்பட்டும் உங்களோட மூதாதையர்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைமார்கள், உங்களோட குடும்பத்தினர்கள், உங்களோட சொத்து சுகங்கள், உங்களோட வியாபாரங்கள், உங்களோட வீடுகள், இது எல்லாமே அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதை விட உங்ககிட்ட நேசமா இருந்தா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹ்வுடைய அழிவு பெறும். அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு உதவி செய்ய மாட்டான். சூரத்து தௌபா 24வது வசனம். அப்ப இந்த ஹுப்பு, இந்த ஆசைங்கிறத நாங்க தூக்கி வைக்கிறதால் அல்லாஹ் ரசூல ஆசைய கூட வைக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் நேசத்துக்குரியவர். அதான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நான் உங்ககிட்ட உங்களோட வாப்பா உம்மா புள்ள குட்டி உலகம் அத்தனை விடவும் நேசத்துக்குரியவனாக இல்லாட்டி நீங்க முழுசா ஈமான் கொள்ளலன்னுட்டாங்க. இதுல நிறைய நேச்சுரலான யதார்த்தமான விஷயங்கள். என்ன யதார்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை எப்ப நாங்க நேசிக்கிறோமோ அப்பதான் பாவத்தை தூக்கி எறிகிறது நமக்கு சிம்பிள் ஆகும். நேரம் தொழுறாள் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்றாருண்டா இவர் அல்லாஹ் ரசூல் ஒழுங்கா நேசிக்கலண்டா அர்த்தம். பொண்டாட்டி தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. விளங்கிட்டா? எனவே இந்த விஷயத்துல நாங்க தெளிவாக இருக்கணும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.